கேரளா வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டு 4 நாளாக மீட்பு பணி அது நடந்துட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் மக்கள் மட்டும் பாதிக்கப்படலைங்க, அங்கே இருக்கிற வாயில்லா ஜீவன் விலங்குகளும் தான். இயற்கையோட கோர தாண்டவத்தில் மனிதர்களை எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு ஒன்றும் சரியாக கணக்கிடாத நேரத்தில் இப்போ விலங்குகள் எத்தனை பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சரியாக தெரியல. அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கும்போது அப்புறமேட்டுக்கு மரக்கிளையெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓரம் தள்ளும் போது தாங்க அங்கே நிறைய மாடுகள் ஆடுகள் எல்லாம் இறந்து போயிருக்கிறத பார்த்து எல்லாருமே கண் கலங்குறாங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு வயநாட்டு காட்டுக்குள்ள. வெளியூருக்கு போயிட்டு பஸ் எதுவும் இல்லாமல் சரி இங்கிருந்து நடந்தே போயிடலாம், இங்கிருந்து கிட்ட தானே நம்ம வீடுன்னு சொல்லி காட்டுக்குள்ளே நுழையிறாங்க பாட்டி தனது பேத்தி இட்டுக்கிட்டு. அன்னைக்குன்னு பார்த்து பேய் மழை அடிக்குது. பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. கடவுளே எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு கையை கூப்பிட்டு வேண்டும் போது தாங்க சடனாக எதிர்க்க ஒரு யானை வந்து நிற்குது. அந்த யானையை பார்த்து பாட்டி எதுவுமே பயப்படாமல் நின்று இருக்காங்க. அந்த யானை இவங்க கிட்ட வந்து மழையில நனையாமல் அவங்க 2 பேரையுமே காப்பாற்றிக்குது. இடிஞ்ச பிறகு மீட்பு குழானது வரும்போது அந்த யானை ஏந்து போயிட்டு இருக்கு. சும்மாவா சொன்னாங்க கடவுள் நல்லவரை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்ட்டு.